வணக்கம். நான் உங்கள் மரங்கள் நண்பன் முத்துகிருஷ்ணன். இன்னைக்கு இந்த நாளை ஒரு இனிமையாக நாங்கள் தொடங்கியிருக்கோம். என்ன இனிமையாக தொடங்கியிருக்கோம், என்ன இந்த இடத்துல அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, மனிதர்கள் குரல்களற்று ஒரு இயற்கையான ஒரு பல்லுயிர் சூழலில் பறவைகளோட சத்தத்தோட இந்த பசுமையான ஒரு ஒரு சூழல். இந்த மாதிரியான இடங்களை நம்மளோட வீட்டுக்கு பின்னாடியில், நம்மளோட கார்டனில் பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன சின்ன இடங்களில் இந்த மாதிரி இடங்களை நம்ம தேர்வு செய்து அதை நுட்பமாக நம்ம வேலை செய்யணும்னா ஒரு அழகான இடத்துல, நம்மகிட்ட இருக்கிற இடத்துல மாடி தோட்டமாக கூட இருக்கலாம். அதில் கூட நம்ம ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை இந்த மாதிரி தொடங்கி ஒரு மனசுக்கு அமைதியாக இதமாக ஒரு அருமையான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அதுக்கு இந்த செடிகளோடையும் தாவரங்களோடையும் உரையாட கற்றுக்கணும். மரங்களை எப்படி வளர்க்கலாம், எந்த மாதிரியான மரங்களை வளர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம நிறைய பதிவிட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் நுட்பமாக நிறையா பேசியிருக்கோம். நம்மளை போல் நிறைய டீம் தமிழகம் முழுக்க இயங்கிட்டு இருக்காங்க. இந்த பல்லுயிர் சூழலை பாதுகாக்கிறதுக்கும் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கும் மரங்களை தவிர நம்மகிட்ட வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற பேரிடர்கள் காலத்தில், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இது ரொம்ப அவசியம், தேவைப்படுது. தேவை மட்டும் இல்லை, இது அத்தியாவசியம், இது முக்கியம், இது நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. இதை நீங்களும் இதை நுட்பமாக செயல்பட்டு வரப்போகிற தலைமுறை அழிவிலிருந்து காப்பதற்கும் இந்த பல்லுயிர் சூழலோட அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை நம்ம அவங்க கையில் பத்திரமாக கொடுப்பதற்கும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் உழைக்க வேண்டியது இருக்குது. நிறைய செய்ய வேண்டிய சூழல்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து இதை நம்ம செய்வதன் மூலம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். தனிமனித ஒழுக்கம் தான் உலக மாற்றம். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனையும் மரம் நட செய்வதும் சுற்றுச்சூழலை காக்க வைப்பதும் தான் எங்களோட இலக்கு. அதை நோக்கி அரியலூர் மாவட்டத்தில் இந்த மரங்களை நண்பர்கள் அமைப்பு சுற்றுச்சூழல் இயக்கம் மூலயமா நிறைய விழிப்புணர்வு செய்து வருகிறோம். அதை விடவும் களப்பணிகள் நிறைய செய்து வருகிறோம். மரங்களை பார்ப்பதும், மரங்களை பராமரிப்பதும், பாதுகாப்பதும், இப்படி போன்ற நிறைய பணிகள் செய்து வருகிறோம். தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். நான் உங்கள் மரங்களின் நண்பன் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.